ஏங்க உங்களுக்கு என் கூட துபாயில் செட்டில் ஆகிறதுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். எதுனாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடுங்க. உங்களை யாரும் இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தல? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அப்புறம் நீங்கள் யாரையும் லவ் பண்ணிங்கனாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க. இல்லைங்க, நான் யாரையும் லவ் பண்ணல. இது வரைக்கும் எனக்கு யாரையும் லவ் பண்ணலாம் தோணல. ஏங்க அப்போ நான் போய் பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுமா? ஹலோ. ஏய் என்னடி நேற்றுலேருந்து கால் பண்ணுறேன், கால் பண்ணால் இருக்க மாட்டேன், மெசேஜ் பண்ண பார்க்க மாட்டேன். அது எங்கள் மாமா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு வந்துடுவேன். வந்ததும் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சரி, நான் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறேன். எப்படியும் உன் குடும்பத்திலே ஒத்துக்க மாட்டாங்க, என் குடும்பத்தில் நம்ம கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், ஆனால் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது உண்மை மட்டும்தான் ஷான். சரிண்டி, அதனால தான் இன்னும் 3 நாளில் நம்ம லிஸ்ட் மேரேஜ் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஹலோ ஹலோ ஷான். ஹலோ ஹலோ. எனக்கு இங்கே ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். மச்சான், சுமிகிட்ட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு சந்தோஷமே பட மாட்டாடா. எனக்கு என்ன சுமி பேக்கப் யூஸ் பண்ணா இருந்தா மச்சான். இப்போ இருக்க பசங்க பொண்ணுங்க லவ் பண்ண யூஸ் பண்ண டெக்னிக் அது. லவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட பெட்டர் நாங்கள் சர்ச் பண்ணேன், அவங்க கூட போயிடுவாங்க. உன்னோட லிங்கிட்ட சொல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் பேக்கப். டேய் அப்படிலாம் இருக்காதா? சரி, நீ இத்தனை வருஷம் சுமி லவ் பண்ணுறல, அவள் என்னைக்காச்சு அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விட்டுருக்காளா? இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ பண்ணியிருக்காளா? இல்லைடா. ஃபேமிலி ஆச்சு இன்ட்ரோ பண்ணியிருக்காளா? இல்லைடா. கன்ஃபார்ம்டா அவங்க ஏமாட்டேன். டேய் அப்படிலாம் இருக்காதா? அப்படிலாம் இருக்காது. சரி, நான் அவன் சொல்கிறது பண்ணுறியா? சொல்லு. அம்மா, இது என் ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டா? வாங்க தம்பி, வாங்க தம்பி, இவ்வளோ வாங்க. யாருன்னு பாரு. வாங்க மாப்பிள்ள. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோமா, அதான் அப்படியே பார்த்துட்டு போகலாம். சரி, இது சுமியோட ஃப்ரெண்டு. தம்பி, இது சுமியை கட்டிக்க போற மாப்பிள்ள. யார் சுமியை கட்டிக்க போறா? நானும் சுமி 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னடி இது? இவன் லவருங்கிறான், நீ ஃப்ரெண்டுங்கிற. என்ன இது? என்னை விட பெட்டரா ஒருத்த கிடைச்சிட்டானே, என்னை விட்டு அவங்க கூட போயிட்டல. நான் ஒரு ஸ்டெப்னியா? என்ன ஏமாத்த இப்படி உங்க மனசு வந்துச்சு? ஷான், என்ன பேசிட்டு இருக்க? நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுடா. அவன் உனக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு. நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு அவன் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் நீ யாருன்னே எனக்கு தெரிய வந்துச்சு. உனக்குலாம் அசிங்கமா இல்லை? 5 வருஷமா லவ் பண்ண அவன் 5 நிமிஷம் தூக்கி போட்ட. நாளைக்கே என்னை விட பெட்டரா ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க, என்னையும் கழட்டி விட்டு போக மாட்டேங்குது. என்ன நிச்சயம்? தம்பி, நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா உங்க பொண்ணை. ஏய், இவன் சொல்றது உண்மையாடி? உண்மையா? ஆமாம்மா. நான் சும்மா போறேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருங்கம்மா. சீ, என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிரு ஷான்.